நாம் எவ்வளவு பொருள் ஈட்டி வந்தாலும் அந்த பலரை நாம் பார்த்த இந்த உணர்வு நம் ஆன்மாவில் அடிக்கடி நம்மை அறியாமலேயே நம்மை கவலைப்படை செய்கின்றது, சோர்வடைய செய்கின்றது, சஞ்சலமடைய செய்கின்றது. இது எதனால என்று நாம் அறிய முடியவில்லை. நாம் இந்த தெய்வத்தை வணங்கினால் நம்மளுக்கு நல்லதை செய்யும், அந்த தெய்வத்தை வணங்கினால் நம்மளுக்கு நல்லதை செய்யும் என்று எண்ணி நாம் கால்நடையாக சென்றாலும் அந்த கோயிலுக்குள் போன உடனே நாம் கையிலே ஒரு மண்ணையோ அல்லது காரத்தையோ விஷத்தை தொடைத்து விட்டு ஒரு நல்ல பொருளை நாம் கையிலே எடுத்தால் என்னவாகும்? அந்த பொருளை மீண்டும் நாம் பயன்படுத்தினால் இந்த நஞ்சின் தன்மையை அதிலே இணைந்துவிடும். அது உணவாக உட்கொண்டாலும் நமக்குள் அந்த வேதனையின் தன்மை உருவாக்கிவிடும். இதை போலதான் ஆலயங்களில் தெய்வங்களை சிலைகளை வைத்து நாம் மனிதனாக வரும் வரையிலும் தன்னை காத்திடும் உணர்வுகள் தான் விளைந்து நமக்குள் விளைந்து நம்மை அந்த எண்ணமே அந்த குணமே நம்மை காத்தது என்ற நிலையை அதை நீ மனிதனாக இருக்கும் உன் உடலுக்குள் நீ நல்லதை நீ செய்தாலும் உன்னை காத்திட்ட அந்த நல்ல குணங்களில் நீ பார்த்திட்ட தீய உணர்வு கலந்து அந்த நல்ல குணங்களை செயலற்றதாகி அந்த நல்ல குணம் செயலாக்கி அந்த உடலின் தன்மை நலிய செய்து அது ஊர்வினைக்கும் இந்த நிலைகளிலிருந்து நீ எவ்வாறு மீட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்களை கெட்டி அந்த தெய்வங்களை காட்டி இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இதை உணர்த்தி அறிந்து உணர்ந்த அருண் ஞானி காட்டி அந்த அருண் மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும், அந்த தெய்வத்தின் மேல் போட்டிருக்கும் அந்த மலரின் மனம் பெற வேண்டும், இவை அனைத்தும் என் உடல் முழுதும் இணைய வேண்டும், என் உடல் முழுதும் அந்த நறுமணங்கள் படர வேண்டும், என்னை பார்ப்பவருக்கு இந்த நறுமணம் பெற வேண்டும், அவர் வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சி பெற வேண்டும் மலரை போல என்று நாம் ஆலயங்களில் அதை எண்ணினால் ஓ என்று ஜீவனாகி எம் என்று உடலாகும் போது நாம் கண்டுணர்ந்த உணர்வை அது கவர்ந்து நாம் உருவமாக இருக்கும் அந்த நிலையில் குணங்களின் நிலைகளுக்கு காவியமாக காட்டி சிலையை வடித்து இந்த தெய்வம் நம்மளுக்கு நல்லதை செய்யும் என்ற நிலையை காவியமாக தீட்டி இந்த நல்ல குணத்தை நான் பெற வேண்டும், இந்த உண்மை உணர்த்திய மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த தெய்வத்தின் மேல் போட்டிருக்கும் அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும், என் சொல்லை கேட்போரெல்லாம் அவர் வாழ்க்கையில் இனிமை பெற வேண்டும் என்பதற்கு அங்கு கனியை போன்ற கனியை வைத்து இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அதை நமக்குள் அது சுவாசித்து இந்த உடலுக்குள் அதை இணைக்கும்படி செய்தார்கள். இதை காட்டியவன் மகிழ்ச்சி. ஆகவே வெறும் தெய்வத்தை நாம் எண்ணுவதல்ல, ஆனால் இந்த உண்மை உணர்த்திய மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அது எண்ணி நாம் சுவாசிக்கும் போது ஓ என்று ஜீவனாகி இம் என்று நம் உடலுக்குள் இணைகின்றது. இன்று மனிதனாக இருக்கும் நாம் தாவர என சத்து நாம நலிந்து விட்டால் அதற்கு வேண்டிய உரத்தை இணைத்து நீருடன் கலந்து அது கலந்து விட்ட பின் இந்த நீரில் கலந்துள்ள அந்த சத்தை தாவர இனம் தனக்குள் கவர்ந்து இரண்டரை கலந்து விட்டால் அதே கலந்த அந்த உணர்வின் துணை கொண்டு தன் காற்றில் இருக்கும் அந்த சத்தினை நுகர்ந்து செடி தளர்த்து ஓங்கி தன் இனமான வித்தை வலுகொண்டதாக மாற்றுகின்றது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலை. ஆனால் தாவர இனத்திற்கு வலு கொடுக்கின்றோம், அதை ஜீவன் பெறும் நிலையும் செய்கின்றோம். பல தாவர இனத்தை இரண்டரை இணைக்கின்றோம், வீரிய வித்தின் தன்மை அதிகமாக உருவாக்கும் நிலையை உருவாக்குகின்றோம். ஆனால் மனிதனின் வாழ்க்கையில் நாம் அறியாத நமக்குள் பிறர் செய்யும் தவறை உணர்த்தும் கண் தவறு செய்கிறான் என்று உணர்ந்தாலும் அதை கண்டு நாம் விலகி சென்றாலும் நாம் கண்டுணர்ந்த உணர்வின் சத்து நமது வாழ்க்கையில் இந்த நல்ல குணத்தின் இரண்டரை அழுக்காக படிந்து விடுகின்றது. ஆக அந்த அழுக்கின் தன்மை படும்போது எதனை கண்டுணர்ந்தோமோ அதனின் உணர்வு இங்கே செயல்படுகின்றது. ஆக இதை நாம் நீக்க தான் ஆலயங்களை கெட்டி அதை நீ எவ்வாறு இதை எண்ண வேண்டும், வெறும் தெய்வத்தை மட்டும் எண்ணுவதல்ல, அருண் ஞானின் உணர்வை இணைத்து சேர்த்து அது நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை சோர்வடைந்த நமது குணத்தில்
ஆக நாம் பிறரை காத்திட்ட உணர்வுக்குள் நம்மை எரியாத உட்புகுந்து நம் நல்ல குணத்தை செயல்பட்டதாக ஆக்கும் நிலையை அதை தணிக்க அருள் ஞானி உணர்வு நமக்குள் சேர்த்து நமக்குள் ஜீவன் தரும் நிலையாக உருவாக்கினான் நமது வாழ்க்கை. இதுதான் ஆலை. ஆக நாம் அதை எண்ணுவதில்லை. என்று சென்றவுடனே நான் எத்தனை பேருக்கு பரிவான உதவிகளை செய்தேன், பண்பான நிலைகளை செய்தேன், நான் சிரமப்பட்டு சம்பாதித்த பொருளை அரைவிளக்கும் வாரி இழைத்தேன். ஆக இந்த தெய்வம் அதவே வணங்கி வந்தேன். அந்த ஆலயத்திற்கு 1000 பேருக்கு உணவுகளை கொடுத்தேன். அந்த ஆலயத்திற்கு கால்நடையாக நடந்து சென்றேன். ஆக என்மேல் கருணையற்று இந்த தெய்வம் என்னை சோதிக்கிறது என்ற நிலையில் நாம் உணர்வுக்குள் வேதனை கொண்டு ஆனால் வெறுக்கும் நிலையை உணர்த்தி அந்த தெய்வத்தை இணைத்து அந்த குணத்தை நமக்குள் ஓம் என்று எண்ணால் ஜீவன் பெற்று நாம் கலந்த வேதனை உணர்வுதான் நமக்குள் கலந்து பாலுக்குள் நஞ்சை கலந்து குடித்தார். அது எப்படி நல்ல குணத்தை வீழ்த்தி விடுகின்றதோ இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் இதை போல அடிக்கடி வேதனைகளை எண்ணும் போது இதுவே நம்மளுக்கு தியானமாகின்றது. வேதனையை தியானிக்கின்றோம். அந்த உணர்வின் சத்து நமக்குள் வந்து அதையே உருவாக்க செய்து விடுகின்றோம். ஆனால் நீக்கும் நன்மை நமக்கு இல்லாது போய்விட்டது. இதை நீக்கிட்ட அருஞானி அவன் உணர்வின் வாழ்க்கையில் தீமை எதுவாயிருந்தாலும் அதனை நீக்கி தன் உணர்வின் சத்தை அந்த நஞ்சினை ஒடுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் இந்த மனித வாழ்க்கையில் அகசியம் அணுவின் ஆற்றலை அறிந்துணர்ந்து அணுவின் இயக்கத்தை தன் கண்டுணர்ந்து அந்த கண்டுணர்ந்த நிலைகள் கொண்டு தனக்குள் வரும் தீமையை அகற்றி நல்ல உணர்வினை தனக்குள் சேர்ப்பித்து தான் எதிர்நிலையான நிலைகளிலிருந்து தன்னை வெடிவித்து உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலைகளில் ஒளி சரீரமாக இன்றும் விண்ணுலகம் சென்று ஆக நமது பூமி துருவ பாதையில் விண்வெளியில் ஓடும் போதும் மற்ற கோள்கள் வெளிப்படுத்தும் நஞ்சும் மற்ற நட்சத்திரங்கள் வெளியிடும் அந்த கதிரியக்க சக்திகளையும் அது உமைத்தி சென்றாலும் நாம் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் நமது பூமி சுழன்று செல்லும் போது துருவ பகுதியில் தனக்குள் ஈர்த்து இந்த உணர்வின் தன்மை பூமிக்குள் படரச் செய்து பூமிக்குள் வளைந்த கல்மண் மற்ற உலோகங்களை உருவாக்கி இதனின்று ஆவியாக வெளிப்படும் உணர்வின் சத்தை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதனுடன் இணைந்து கொண்ட நிலைகளுக்கு ஒப்ப தாவர இனங்களாக உருமாறி தாவர இனங்களிலிருந்து வெளிப்படும் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து ஓர் உயிரணின் தன்மை நுகர்ந்து அந்த உணர்வின் மனம் கொண்டு தசையாக்கி மனத்தின் உணர்வின் நிலைகள் எண்ணமாகி எண்ணத்தின் நிலைகள் கொண்டு சரீரத்தை காத்துக் கொள்ளுகின்றது உயிரணம். இதை போல இதனின் வென்று இதை போல பல நிலைகள் மனிதன் ஓர் உயிரினமாக தோன்றி பல சரீரங்களின் தீமை அகற்றி நிலைகள் கொண்டு அவனின் வாழ்க்கையில் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று துருவத்தை சென்றடைந்து பூமிக்குள் வரும் நஞ்சு கலந்த உணர்வாக இருந்தாலும் இந்த மனித உடலின் நஞ்சினை வென்றிட்ட இந்த உணர்வின் வளர்த்துக் கொண்டு இதனின் துணை கொண்டு விண்ணிலே துருவப்பாதையில் அமைந்து நாம் பூமி கவரும் உணர்வின் சத்தை தனக்கு உணவாக எடுத்து நஞ்சினை ஒடுக்கி இன்றும் ஒளியின் சிகரமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் வாழ்க்கை. ஆக மனிதன் வாழ்க்கையை நன்மை கண்டு நாம் எடுத்தாலும் பிறருடைய தீமைகள் நமக்குள் வந்து நல்ல குணங்களை செயலற்றதாக்கி நமது வாழ்க்கையில் மனங்கள் அல்லல் பட்டு நமக்கு நோயின் தன்மை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு நமது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று நாம் நஞ்சி பாம்பு நஞ்சினை நான் தான் உணவாக உட்கொள்ளும் மற்ற சரீரங்களை பாய்ச்சி அதனை உணவாக உட்கொண்டு மீண்டும் நஞ்சினை தனக்குள் வளர்த்து அதனுக்குள் பெருகிய பாம்பினம் அந்த நஞ்சே அது ஒடுங்கி அது வைரமாக ஒடியாக ஜொலிக்கின்றது. ஆகவே இதை போல மனிதனின் உணர்வின் தன்மையை நஞ்சினை ஒடுக்கி உணர்வின் நிலைகளை ஒளியாக மாற்றும் நிலை பெற்று விண்ணுலகில் இன்றும் துருவ நட்சத்திரமாக அமைந்து விண்ணிலிருந்து வெளிப்படும் உணர்வின் சத்தை அதை அடு ஒடுக்கி ஒளியின் சிகரமாக ஒளியின் சரீரமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனின்று வெளிப்படும் உணர்வின் சத்து நம் புவியிலே பறந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் அதனை பின்பற்றி சென்றவர்கள் மனிதனின் 6வது அறிவின் துணை கொண்டு ஆக அறிந்துணர்ந்து இருளை போக்கி அந்த அருஞானின் உணர்வை தனக்குள் சேர்த்து தன் வாழ்க்கையில் வந்த அந்த இடையூறான நஞ்சினை வென்று
உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு இந்த துருவ மகிழ்ச்சியின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக சுழன்று கொண்டிருக்கின்றனர். ஆக மனிதனின் தீமையை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி விண்ணுலைகள் இன்று சுழன்று கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருள்சக்தி இன்றும் நமக்குள் படர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முன் இன்று நாம் டிவியை நாம் சுவிட்சை போட்டவுடனே சாதாரண ஆண்டினாவின் துணை கொண்டு இங்கே நடக்கும் செய்திகளை படமாக காட்டுகின்றது. அதை காட்டும் சக்தி வாய்ந்த நிலைகளை ஆண்டினா பவரை கூட்டும் போது வெகு தொலைவில் வெளிப்படுவதை அது கவர்ந்து எடுக்கின்றது. அது கவர்ந்து எடுப்பதற்கு இங்கே ஆண்டினாவுக்குள் கவரும் சக்தியை அதிகமாக அதை செலுத்தி மற்ற ஏனைய பாகங்களிலிருந்து கவர்ந்து நாம் டிவிக்கு பட ஒளியாக காட்டும் நிலை செய்கின்றனர். இது விஞ்ஞான அறிவு. இதை போல விஞ்ஞானிகள் விண்ணுலக ஆற்றல் எண்ணி ஏங்கி தன் உணர்வின் தன்மை நஞ்சினை வென்று உணர்வின் தன்மை தனக்கு ஒளியாக மாற்றி இன்றும் ஒளி சரீரமாக சுழந்து கொண்டிருக்கும் அந்த மனிதன் வெளியிடும் அந்த ஒளியின் அந்த உணர்வலைகளை நாம் பூமியிலே கவர்ந்திருப்பதை தான் இப்போது நீங்கள் உபதேசமாக கேட்டுக் கொண்டிருக்கும் போது பிற திட்டுவதை உங்க வாழ்க்கையில் கேட்டவுடனே அதனின் உணர்வு வித்தாகி அவனை நினைகொண்டு உங்களுக்குள் வேதனைப்படும் நிலை போல இப்ப கேட்டு உணர்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வும் செயலாற்றல்கள் நினைகூந்து செயல்படுத்தும் போது உங்கள் சோர்வடைந்த உணர்வுக்குள் இது பதிந்து இந்த வாழ்க்கையில் நினைகூந்து நீங்கள் எண்ணும் போது எப்படி ஆண்டினாவின் பவரை கூட்டுவதற்கு அதற்குள் சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரத்தை பதிவு செய்து அதனின் துணை கொண்டு அவன் கவர்ந்து டிவியை தெளிவாக காட்டச் செய்கின்றன. இதை போலதான் இப்போது கேட்டுணரும் உங்களுக்கு சோர்வடைந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறு செய்யாமலேயே பிரிதோர் தவறான உணர்வுகள் பாலுக்குள் விஷம் பட்டது போல் பாலுக்குள் காரம் பட்டது போல் உங்க வாழ்க்கையை நலிந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலிருந்து ஆறும் ஞானிகளின் உணர்வுகள் உங்களுக்குள் இது இரண்டரை கலக்கை செய்யும். இப்ப மனிதனாக இருக்கும் நாம் பிறர் செய்யும் தவறை நாம் நல்ல உணர்வு கொண்டு பார்க்கப்படும் போது இது இணைந்து அவர் செய்தும் தவறும் உணர்வு நமக்குள் இயங்கி நல்ல குணங்களை செயலற்றதாக்கி நல்ல உடலும் செயலற்றதாக நலியச் செய்து அதிலிருந்து தோன்றும் எண்ணத்தவையை நலியச் செய்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்க மீண்டிட வேண்டும் என்பதற்குத்தான் மகரிஷி எமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி விண்ணின் ஆற்றலை பெற்ற அருள் ஞானின் உணர்வை எவ்வாறு பெற்றதென்று உபதேசித்து அந்த உணர்வின் ஆற்றல் எவ்வாறு அவருக்கு பெருகினர் அதை பருகினர் அதற்குள் அவர்கள் விளைய வைத்தனர். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர் வாழ்க்கை. அதே போல அதனை உணர்வை நீ நுகரும் போது உன்னை அறியாது தீரை எப்படி நீக்க வேண்டும் என்று எனக்கு உபதேசித்து அவர் சொன்ன வழியில் கவர்ந்த நிலைகள் கொண்டுதான் இன்று தீமை அகற்றிடும் நிலையாக நாம் உங்களுக்கு வருவோரே உங்களுக்கு நோய் இல்லை என்று நாம் சொல்லும் போது அந்த வாக்கினை ஏற்று இனி நோய் இல்லை என்று திரும்ப எண்ணும் போது அந்த நோயின் தன்மையை குறையும் தன்மை வருகின்றது. ஆகவே இதை போல நீங்களும் இந்த உணர்வினை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்குள் இருக்கும் நிலையை நீங்க எண்ணும் போது இந்த உயிரின் தன்மை ஜீவன் பெற்று இந்த உணர்வின் தன்மையை அது கவரும் நிலை வருகின்றது. ஆகவே ஆண்டினாவுக்கு சக்தி கொடுப்பதற்கு இன்று விஞ்ஞான அறிவால் அதனுடன் பொருத்தப்பட்ட வீரிய அந்த உணர்வின் செயலை அதை துணை கொண்டுதான் எடுக்கின்றன. அதே போலதான் அருண் ஞானின் உணர்வின் சத்தை உங்கள் நல்ல குணத்துடன் இணைய செய்துதான் இப்போது உபதேசம். இந்த வாழ்க்கையில் உங்கள் அறையாது வரும் தீதிலிருந்து இந்த உணர்வின் துணை கொண்டு எப்படி தாவர இனத்துடன் நலிந்த செவியுடன் இன்னொரு உரச்சத்தை இணைத்த பின் அதை இணைந்து கொண்ட பின் தன்னிச்சையாக காற்றிலிருந்து எடுத்து தெளித்து ஓங்கி தன் வித்தினை வீரிய நிலைகள் மாற்றுகின்றது. இதை போலதான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் உயர்ந்த குணங்கள் நலிந்த நிலைகள் அதை மாற்றிட அருண் ஞானின் உணர்வு உங்களுக்குள் இணைந்து அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நீங்க எண்ணும் போது அதை கிடைக்கப் பெற செய்வதற்குத்தான் இந்த உபதேசம். ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் பேசுவோரை கேட்டு உணரும் போது இன்னைக்கு ஒருவன் திருடன் திருடன் என்று சொல்லிவிட்டால் அந்த உணர்வு நமக்குள் பாரு நம்மளையும் திருட வைத்துவிடும். இவன் பொய் சொல்லுகிறான் என்று திரும்ப திரும்ப சொன்னால் அவனை காட்டிலும் பன்மடங்கு நாம் பொய் சொல்லும் நிலையே வந்துவிடும். இவன் ஏமாற்றுகிறான் என்று அடிக்கடி மற்றவன் செய்வது எண்ணினால் அந்த ஏமாற்று உணர்வு நமக்குள் விளைந்து நமது வாழ்க்கையில் நாமும் ஏமாற்றும் நிலையை அடைந்து விடும். அவன் செய்கிறான் ஏன் செய்யக்கூடாது என்று இதனை உணர்வு கொண்டு நமக்குள் செயல்படும். இதை போலதான் நமது வாழ்க்கையில் எதனை செய்கின்றோமோ இதுதான் தியானம் என்று நாம் மற்றதை எண்ணி திரும்ப திரும்ப சொன்னால் அதை தியானிக்கின்றோம், அது விளைகின்றது.
இதே போல உங்க வாழ்க்கையில் இப்போது மகரிஷிகளின் அருள்சக்தி உங்களுக்குள் எடுத்து மகரிஷியின் அருள்சக்தி நான் பெறுவேன், எனக்குள் இந்த தீதுகள் விளையாது, நான் பார்ப்பது நலம் பெறும் என்று இது அடிக்கடி சொன்னால் இதுதான் தியானம். ஆக நாம் எண்ணும் போது அருள் ஞானின் சக்தி நமக்குள் கிடைக்க செய்து அதன் உணர்வு ஓங்கி வளர்க்கப்படும் போது அது வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊன்றி நமது வாழ்க்கையில் இப்போது ஒருவன் வேதனைப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை பார்க்கின்றோம், வேதனை நுகர்ந்தறிகின்றோம், வேதனைப்படுகிறான் என்று எண்ணுகின்றோம், வேதனையிலிருந்து காத்துக் கொள்ளுகின்றோம். இருப்பினும் நமக்குள் அவன் பட்ட வேதனை நமக்குள் வருவதை நீக்க வழி வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இப்போது இந்த அருண் ஞானி உணர்வை உங்கள் நல்ல குணத்துடன் இணைந்தவுடன் இந்த உணர்வின் துணை கொண்டு நீங்கள் எண்ணும் போது அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று அவன் பட்ட வேதனையான உணர்வுகள் என் ஆன்மாவில் கலங்காது, என் உணர்வுக்குள் ஜீவான்மாக்கள் கலக்காது, உயிருடன் இணைந்து மீண்டும் தொடர்ந்து செயல்படாது. இதை தடுக்க ஈஸ்வரா என்று நமது உயிரை எண்ணி இந்த மகிழ்ச்சிகளின் நற்சக்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணர்வின் சக்தி உங்க ஆன்மாவில் கலந்து தீமையை நீக்கிடும் சக்தியாக உங்கள் நல்ல உணர்வுடன் அதை இணை செய்து அதன் உணர்வு சுவாசிக்கும் போது ஓ என்று ஜீவனாகி உணர்வின் சத்தை உங்க உடலுக்குள் நல்ல சரீரமாக இது உருவாக்க இது உதவும். இதற்கே இப்போது இந்த உபதேசித்த நிலையாக சக்தி வாய்ந்த ஆண்டினாவுக்கு எப்படி செயல்படுத்துகின்றோமோ இதை போல அருமையான உணர்வை சக்தி வாய்ந்ததாக உங்களுக்குள் இணைக்கப்படும் போது இதனை நினைக்கும் போது உங்க கண்ணான ஆண்டினா வீரிய நிலையடைந்து நமக்குள் சூட்சமாக மறைந்து கொண்டிருக்கும் அந்த அருஞானி உணர்வின் சத்தை நுகர்ந்து உங்களுடைய ஆன்மாவாக மாற்றி உங்க உடலுக்குள் சென்று அந்த சக்தியின் துணையாக வளரச் செய்வதற்குத்தான் அங்கே ஆண்டினாவிற்கு அதற்கு வேண்டிய சத்தான அந்த செயலான அந்த யந்திரம் இல்லை என்றால் அது கவராது. அதே போலதான் உங்க உடலுக்குள் சக்தியான நிலைகள் இருந்தால்தான் இதை எண்ணி எடுக்க முடியும். ஆனால் அது எண்ணி அவர்கள் பிறவி எல்லா நிலைகள் அடைந்தவர்கள் மிக சக்தி வாய்ந்த நிலைகள் பெற்றவர். அவர் எண்ணத்தின் நிலைகள் நாம் தொட வேண்டும் என்றால் நமக்குள் அது சக்தி வேண்டும். அந்த சக்தியினை பெற செய்வதற்குத்தான் இப்போது சிறிது நேரம் காத்திருந்தால் உங்கள் எண்ணங்களை கூர்மையாக்கி இந்த உணர்வு பெற வேண்டும் என்று எவர் ஒருவர் ஏங்கியிருக்கின்றனோ மான் புலியை கண்டு அதனிடமின்றி தப்பிக்க எண்ணுவது போல நீங்கள் தீமையிலிருந்து விலக அருண் ஞானிகள் பெற வேண்டும் என்ற உணர்வினை செலுத்தினால் இந்த உணர்வின் சக்தி உபதேசிக்கும் போது அருள் சக்தியாக இணைகின்றது. அந்த இணைந்த நிலையை கொண்டு நாம் தியானித்து அந்த உணர்வின் சக்தி வலுப்பெறச் செய்வதற்கு சற்று இனி சிறிது நேரத்தில் நாம் தியானிப்போம். எல்லோருடைய உணர்வின் வலு கொண்டு சேர்த்திருக்கும் நிலைகளை செய்கின்றோம். ஆகவே இதை போல நாம் பிறர் செய்யும் தவறின் நிலைகள் நாம் கண்டுணர்ந்தாலும் மகிழ்ச்சிகளின் நற்சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணும் போது நமக்குள் தீது விளைவிக்கும் நிலைகள் மாறி அடுத்த நிமிடம் மகிழ்ச்சியின் நற்சக்தி அவர் பெற வேண்டும், அவர் உடம்பு வேதனைந்து விடுபட வேண்டும் என்று எண்ணத்தை எண்ணி நமது உணர்வின் கண் பார்வைகளை செலுத்தப்படும் போது வேதனைப்படுவோர் உடலுக்குள் சென்று வேதனையை தணிக்க உதவும். வேதனையான உணர்வு நமக்குள் வளராது தடுக்க முடியும். இது மனித வாழ்க்கையில் நாம் செய்யும் நிலைகள். இதை நாம் செயல்படுத்துவதற்குத்தான் அந்த அருண் ஞானி நீ விநாயகனை பூஜிக்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை என்று நமக்குள் தெளிவாக எடுத்துரைத்தார். உலகிலிருந்து மிருகமாகி மனித நிலையிலிருந்து மனிதனாக பிறந்தோம் என்ற நிலையை நினைப்படுத்துவதற்காக அந்த வாழ்க்கையின் தொடரில் மனிதனாக எப்படி வந்தால் மனித வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற நிலை கண்ணுற்று நிலையை பார்த்தவுடன் சுச்சமத்தில் நடக்கும் நிலையை நாம் கண்டுணர இதை விநாயகர் தத்துவமாக வைத்தார். ஆக நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே பிறருடைய தவறுகள் செய்யும் போது நாம் நல்ல உணர்வு எல்லாம் அழுக்கப்பட்டு விடுகின்றது. நாம் வேலை செய்யும் போது மேல் அழுக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் அதே சமயம் நாம் துணி போட்டிருக்கும் போது நமது துணிகளிலும் அழுக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் இதை துவைத்து விடுகின்றோம், உடலை குளித்து விடுகின்றோம், கையில் தொட்ட பொருளை கழுவி விடுகின்றோம். ஆனால் நாம் எண்ணத்தால் பட்டு நல்ல உணவுடன் சேர்த்த அழுக்கை நாம் துடைப்பதில்லை. அது துடைப்பதற்கு மார்க்கமாக தான் அருண் ஞானிகள் நமக்குள் நம் வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், நாம் நல்லதை எப்படி காக்க வேண்டும், மனிதனை உருவாக்கிய நல்ல குணங்கள் நமக்குள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் அங்கு ஆலயங்களை அமைத்து இந்த விநாயகரை நம் ஆன்மாவில் படும் அழுக்கினை சுத்தப்படுத்த ஆற்றங்கரையில் விநாயகரை மேனியை வைத்து நாம் எழுத நிலையிலிருந்து இன்று மனிதனாக பிறந்தோம் என்று உணர்த்துவதற்காக நீரிலே குளித்து மேலே எழுந்து வந்து அதன் பின் நாம் இந்த விநாயகரை பார்க்கப்படும் போது அங்கே புல் இருக்கும், தலை தாம்புகள் இருக்கும். ஆனால் அதிலே
நாம் கொளக்கட்டையும் போட்டு வைத்திருப்பார். ஆக நாம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம். இன்று மனித உரு பெற்ற பின் அறுசுவையாக சமைத்து சாப்பிடும் இந்த உடலின் தன்மை பெற்றும் இந்த உடலுக்குள் சக்தி வாய்ந்த நிலைகள் படைக்கும் உணர்வின் நிலைகளை, அந்த எண்ணங்களை நாம் பெற்றோம் என்ற நிலைகளை உணர்த்துவதற்குத்தான் இங்கே ஆற்றலை பிடித்து மேலழுக்கை போக்கி மேலே எழுந்து நாம் வந்த பின் இந்த அருஞானி தனக்குள் கண்டுணர்ந்து தீமை அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் விண்ணுலகில் துருவ நட்சத்திரமாக இருக்கும் அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை அவன் வெளிப்படுத்திய நிலையில் தான் விநாயகர் தத்துவம். ஒரு மாங்காயை நாம் பார்க்கும் போது புளிக்கின்றது, அது கனியாகும் போது சுவையாக இனிக்கின்றது. ஆக இனிப்பும் தரம் வரும் போது அதனின் உணர்வின் சத்து வித்தாகி விடுகின்றது. ஆக இதை போல ஓர் உயிரணும் பூமிக்குள் வந்து அது மனிதனாக உருவாகி ஆக கனியான நிலை கொண்டு உயிர் ஒளியாக இருந்தது. உணர்வை ஒளியாக மாற்றினான். உயிருடன் ஒன்றிய ஒளியின் கனியின் தன்மை அடைந்தான். அங்கிருந்து வெளிப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வை கனியாக்கும் நிலை வரும். இதை கந்த புராணத்தில் கூட நமக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை நாம் மறந்துவிட்டோம். ஆகினால் நமது வாழ்க்கையில் ஏனென்றால் இதையெல்லாம் காவியங்களாக நாம் எண்ணினாலும் காவியம் அல்ல, மனித உடலுக்குள் இயக்கும் உணர்வின் இயக்கம் நம் வாழ்க்கை எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலைதான் ஆலயங்களின் நிலைகள். நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் அழுக்கினை எவ்வாறு துடைக்க வேண்டும் என்று ஆக நமக்குள் கலையாக வடித்து நம்முடைய தூய்மையை நம்முடைய உணர்வுகளை தூய்மைப்படுத்தும் தீமை அகற்றும் நிலைகளால்தான் நாம் உடலை ஆலயமாக வைத்து உயிரை ஈசனாக வைத்து உடலின் உருவை அதாவது விநாயகனை வைத்து நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை சக்திகளாக தெய்வங்களாக வைத்தார். அதனை அறிவிக்கும் நிலையாகத்தான் இந்த விநாயகரை நாம் பார்க்கப்படும் போது இந்த உண்மையை உணர்த்தி இந்த உணர்வின் சக்தி தனக்குள் பெற்று விண்ணுலகம் சென்ற அந்த அருள் மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெற வேண்டும் என்று மண்ணை தின்னோம், தலை தாம்புகளை தின்றோம். மனிதனானத்தும் அறுசுவையாக படைத்து சாப்பிடும் உடலை பெற்றும் இதனின்று நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி விண் சென்ற அந்த துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நிலையை உயிருடன் ஒன்றி அவனின் நிலையில் பரவப்படும்போது கண்ணால் முன் நிற்பதை பார்த்த ஆன்மாவாகி சுவாசித்து உயிருக்குள் பட்டுதான் நாம் தெரிந்து கொள்ளும். ஆகினால் இந்த ஆன்மாவில் இருக்கும் அழுக்குப்படாத நினைவினை உயிருடன் ஒன்றி மகிழ்ச்சிகளின் அசக்தி பெற வேண்டும் என்று அவன் நினைவு கொண்டு அங்கே விண்ணை நோக்கி ஏகும்போது கதிரவனின் காந்த புலன் அறிவு இங்கே தாக்கும் நிலையில் தன் நினைவின் அலைகள் கொண்டு இரண்டர கலந்து நினைவின் ஆற்றலுக்கு வலுகூடி விண்ணுலகம் செலுத்த செய்கின்றது. ஆற்றினா எவ்வொரு சக்தி வாய்ந்த நினைவு கொண்டு அதனை கவர்கின்றதோ எந்த ஞானி காட்டினானோ அந்த உணர்வின் நினைவு கொண்டு இதனை நாம் கவர்ந்து நினைவினை விண்ணை நோக்கும் போது அதனை உணர்வு பெற்ற அருள் ஞானி மண்ணுலகில் தன் வாழ்க்கையில் நஞ்சினை வென்று தன் ஒளியின் சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் இணைத்து அந்த உணர்வினை பருக வேண்டும் என்று இயங்கும் போது காந்த புலனின் சக்தியும் அந்த அருஞான உணர்வின் நினைவலைகளும் தெண்டர கலக்கப்பட்டு அந்த மகிழ்ச்சியின் அருளி என் உடல் முழுதும் படர்ந்து என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று உள் நினைவாக கூட்டி நம் உடலுக்கு அந்த அருஞான உணர்வின் சக்தி சோர்வடைந்த நல்ல குணங்களுக்குள் வீரியம் பெற்ற தீமை அகற்றிய அருள் உணர்வின் தன்னை இணைக்கும் மார்க்கமாக விநாயகர் தத்துவம் வைத்தார். நீ அந்த வினையை சேர்த்து உன்னை அறியாத வந்த தீமைகளை நீ அகற்றும் மார்க்கம் என்ன என்று மேல் அழுக்கை போக்கினால் துணி அழுக்கை போக்க முடிகின்றது, கையிலே படும் அழுக்கை நீக்க முடிகின்றது. உணர்வுக்குட்பட்ட அழுக்கை நீக்கும் மார்க்கமாக அருள் ஞானி உணர்வை தனக்குள் இணைத்தார். நகை செய்ய நாம் செம்பும் வெள்ளியும் இணைத்து நகை செய்தாலும் திருந்தே செய்கின்றோம். அடுத்து நகை செய்யும் போது அதை சுத்தப்படுத்தி விட்டுதான் தங்கத்தை சுத்தப்படுத்தி அடுத்த நகை செய்யும். நாம் மனித வாழ்க்கை அவர்கள் தவறு செய்கிறார் என்று தெரிகின்றோம், ஆனால் தவறு நீக்க உதவி செய்கின்றோம். அவர் பட்ட தவறான உணர்வுகள் நம் நல்ல உணர்த்துடன் சேர்ந்து விடுகின்றன. இதை நீக்கும் மார்க்கமாக தான் அருள் ஞானின் உணர்வை நமக்குள் செலுத்தி நம்ம இரியாத உட்புகுந்த இந்த அழுக்கினை நீக்கி அருள் ஞானின் உணர்வை நமக்குள் வளர்த்து அவனின் எண்ணங்களை கூர்மாக்கி நம் உடலிலே வளர்க்கும் மார்க்கமாக இதை வைத்தான். இதுதான் காலையில் எழுந்து நாம் ஆலயங்களுக்கு நாம் ஆலை குளித்த உடனே இதை நினைவுகொண்டு அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் தியானிக்க வேண்டும். இது தியானம். ஆக இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பருக வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் அடுத்து நம் வீட்டு வாழ்க்கையில் நாம் எதுதான் இவ்வளவு நல்ல இருந்தாலும் நாம் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால்
குழந்தை மேல் வெறுப்படைகின்றோம். அந்த வெறுப்பை நாம் தியானிக்கின்றோம். அடுத்து இப்படிதான் சொன்னபடி கேட்க மாட்டான் அப்படிம்போம். நாம் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை ஒரு தடம் பதிவு செய்துட்டு அதைவே தியானித்து அதைவே வெறுத்து அதனை நிலையில் கொண்டோம். இதை போன்ற நிலைகளை நமக்குள் அது ஆள ஊனாது. அதை தொடைத்திட நாம் விநாயகர் ஆலயங்களுக்கு சென்ற பின் இதை போல மண் உலகை நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் இங்கு இருக்கும்போது மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும், எங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும், அன்னை தந்தை பேணி குழந்தைகள் வளர வேண்டும், கணவனும் மனையும் வசிஷ்டரும் போது அறிந்ததை போல எங்கள் வாழ்க்கையை செழித்திருக்க வேண்டும், இருமனமும் ஒன்றாக வேண்டும். இதனின் துணை கொண்டு எங்கள் பார்வை செயல் அனைத்தும் எங்கள் குடும்பத்தை புனிதமாக்கும் நிலை வர வேண்டும் என்று இதை தியானிக்க வேண்டும். ஆகவே இதைதான் ஆலயங்களுக்கு சென்றபின் இந்த உணர்வின் எண்ணங்களை விண்ணை நோக்கி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்ப்பிக்க வேண்டும். ஆக அடுத்து நம் குடும்பங்களில் வந்த சிக்கல்களை நீக்குவதும், தொடர்ந்து என் கடையிலே வியாபாரம் மந்தமாகிவிட்டால் நாம் இப்படி ஆகிவிட்டது என்று அங்கே நான் சதா எத்தனை பேருக்கு கொடுத்தேன், எனக்கு இப்படி எல்லாம் சோதிக்கிறாய என்றுதான் அழுக்கை தான் சேர்க்கின்றமே தவிர அழுக்கை நீக்கவில்லை ஆலயத்துக்கு செல். அதனால் அந்த விநாயகரை பூஜிக்கும் போதும் அந்த அருஞானி உணர்வு எனக்குள் பெற வேண்டும் என்று தியானித்து விட்டு நான் என் வாடிக்கையாளர், என் கடையில் வாடிக்கையாளர் அனைவருமே அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும், அவர் குடும்பங்களின் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் வளர்த்து கொண்டால் அதனை உணர்தொடை கொண்டு நாம் செய்யும் தொழிலே தெய்வம். நாம் அந்த உணர்வின் தன்மை நாம் வரப்படும் போது நாம் அக்கடையில் அமர்ந்த பின் மகிழ்ச்சியின் அசக்தி நம் கடையில படர வேண்டும், நம் கடைக்கு வருவோர் அனைவருமே நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி நாம் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இப்ப நமக்கு கடன் கொடுத்தோர் கொடுக்கவில்லை என்றால் பாவிப்பை எனக்கு கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான், நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறே, உன்னை எவ்வளவு காலம் வணங்கி என்னைக்கு இப்படி துரோகம் செய்கிறான் அப்படிங்கிற நிலைதான் நாம் கோயிலுக்கு சென்றால் பார்க்கிறோம். இதை போல நாம் அந்த விநாயகர் கோயிலுக்கு சென்றவுடன் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிட்டு யார் கடன் கொடுக்கவில்லையோ அவரை எண்ணி மகிழ்ச்சியின் அசக்தி அவர் பெற வேண்டும், அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அவர் தொழில்கள் பெருக வேண்டும், நம்மளுக்கு அந்த பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வர வேண்டும் என்று இப்படி எண்ண வேண்டும். இப்ப நாம் இங்கே ரேடியோவையோ டிவியோ ரிமோட் கண்ட்ரோல்ல இயக்குகின்றோம். இதை போல நாம் கடன் கொடுக்கவில்லை என்றால் அவனை 2ல 1 பார்க்கிறேன்னு இங்கு கோபமா போவோம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று நாம் இட்ட இந்த சாப வெறுப்பான உணர்வு அங்கே புறவோடும். அதே சமயத்தில் அந்த உணர்வின் இயக்கங்கள் அந்த ஆன்மாவில் நாம் பகிர்ந்து கொண்ட வியாபார நிலையில் பகிர்ந்து கொண்டவர்கள் அங்கே இன்னல்களை உண்டாக்கும். பின் அவர் வெளியிலே அடுத்த உணர்வு யாராவது சரக்கு கேட்கிறார் என்றால் தன்னை அறியாமலே அவர் குழப்பம் வரும். ஆக அதே போல அன்று வியாபாரம் மந்தமாகும். நாம் போவதற்கு முன் அவருக்கு முன்னால் கஷ்டமான சோர்வாக இருப்பார். நாம் பாக்கி கேட்க போன உடனே வேற வந்துட்டானா என்கிற நிலையில என்னையா நாளைக்கு தரம் போ என்ற இந்த கோப உணர்வு தான் வரும். பாரு அன்னைக்கு வாங்கும்போது வாங்கிட்டா இன்னைக்கு நாளைக்கு வாங்க போற சொல்றான் பார் திமிரு என்ற உணர்வு நமக்குள் எடுத்து இந்த விரைவின் தன்மை உன்னால நான் கெட்டேன் என்னால் நான் கெட்டேன் என்ற இந்த உணர்வின் தன்மை என் ஆன்மா பெருக மற்றவர்களிடம் நான் தொழில் செய்யும் போது இந்த உணர்வின் மனமே எனக்குள் நான் எதையே சொன்னாலும் அவர் செவியிடப்பட்டு எண்ணி பார்க்கும்போது இந்த வெறுப்புணர்வு ஊடுருவி அவர் வாழ்க்கையில் அங்கேயே நடிகை செய்கின்றோம். பின் என் பாக்கி இங்கு ஒருவரோடு போகவில்லை. ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு விஷம் பட்டால் எதிலே கலந்தாலும் அதை உணவாக உட்கொள்வோர் அணையும் வடிவர். இதை போல நமக்கும் நல்ல குணம், நாம் வேதனைப்படும் உணர்வில் நாம் தூற்றப்படும் போது இந்த வேதனை நம் நல்ல குணங்களை அனைத்தும் இழந்துவிட்டு நம் வாழ்க்கையை நலியை செய்யும் நிலைகள் வருகின்றன. இதை போன்ற நிலைகளை நம் வாழ்க்கை எப்படி வர வேண்டும், அவர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வர வேண்டும் என்று எண்ணினால் நாமும் நமக்குள் மகிழ்ச்சியாகிறோம். இந்த மகிழ்ச்சியின் உணர்வு ரிமோட் கண்ட்ரோல் அவர்கள் தீமையிலிருந்து அகற்றப்படுகின்றது, அவரையும் வாழ வைக்கின்றது. ஆகவே இதை போல நாம் எடுக்கும் இந்த உணர்வுடைய நிலைகள் ஒவ்வொன்றும் மனிதனுக்குள் விளைவைத்து இந்த உணர்வின் ஆற்றல் சூரியன் காந்த சக்தியால் இங்கே கவரச் செய்கின்றது. இதன் மத்தியிலே தான் நாம் இருக்கின்றோம்.